வணக்கம். முதன்மை செய்திகள் 50 அடுத்தடுத்து பார்க்கலாம். வக்ஃப் சட்டத்திற்கு முழுமையான தடை விதிக்க மறுத்த உச்சநீதிமன்றம் சர்ச்சைக்குரிய சில பிரிவுகளுக்கு மட்டும் தடை விதித்துள்ளது. வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து சுமார் 70 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் அதன் மீதான இடைக்கால உத்தரவை வழங்கியது. திருத்தப்பட்ட வக்ஃப் சட்டம் முழுமைக்கும் தடை விதிக்க எந்த முகாந்தரமும் இல்லை என தலைமை நீதிபதி B.R. கவாய், அகஸ்டின் ஜார்ஜ் மாசி அமர்வு கூறியது. அதே நேரம் 5 ஆண்டுகளாக இஸ்லாம் மதத்தை பின்பற்றுபவர்கள் மட்டுமே வக்ஃப் சொத்தை வாங்க முடியும் என்ற விதிக்கு தடை விதிப்பதாக நீதிபதிகள் கூறினர். வக்ஃப் சட்டம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை காங்கிரஸ் கட்சி வரவேற்றுள்ளது. வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிரான தங்கள் போராட்டத்திற்கு பாதியளவு வெற்றி கிடைத்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். எனினும் தவறான உள்நோக்கங்களுடன் சட்டத்தில் செய்யப்பட்டுள்ள திருத்தங்களை நீக்க வெகு தூரம் செல்ல வேண்டியிருக்கும் என்றும் அதற்கு தற்போதைய உத்தரவு உதவும் என்றும் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க பாடுபடுவது, உழைப்பது எளிதானது அல்ல என்று கூறிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதிகாரம் என்பது சாமானியர்களுக்காக போராடுவதுதான் என்று தெரிவித்துள்ளார். ஆதரவற்ற குழந்தைகளை அரவணைத்து பாதுகாக்கும் நோக்கத்தில் அன்பு கரங்கள் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் பெற்றோரை இழந்த குழந்தைகள் கல்வியை தொடர மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய அவர், அன்பு கரங்கள் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 6082 குழந்தைகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட இருப்பதாக தெரிவித்தார். பாமகவிலிருந்து அன்புமணியை நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்திருந்த நிலையில் அன்புமணி தலைமையில்தான் பாமக உள்ளது என பாமக செய்தி தொடர்பாளர் பாலு தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அது தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் கடிதத்தையும் வெளியிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், அன்புமணியை தலைவராக ஏற்றுக்கொள்வோர் மட்டுமே பாமக கொடியை பயன்படுத்த முடியும் என தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயர் மற்றும் மாம்பழ சின்னத்தை பயன்படுத்த அன்புமணிக்கு உரிமை உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் கடிதம் வழங்கப்பட்டிருப்பதாக அன்புமணி தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து சென்னை தி.நகர் பாமக தலைமை அலுவலகத்தில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பாமகவினர் கொண்டாடினர். அதேபோல சேலம் மாவட்டம் மேச்சேரி, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பேருந்து நிலையத்திலும் பாமகவினர் பட்டாசு வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பாமக தலைவராக அன்புமணியை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பதாக பாமக செய்தி தொடர்பாளர் பாலு கூறியிருந்த நிலையில் அதனை அக்கட்சி எம்எல்ஏவும் ராமதாஸ் ஆதரவாளருமான அருள் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். பாமகவிற்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கியே கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அதில் அன்புமணியை தான் பாமக தலைவர் என கூறப்படவில்லை எனவும் அருள் தெரிவித்துள்ளார். கட்சியின் முகவரியை சதி செய்து மாற்றியதன் காரணமாக அன்புமணி தலைமையில் இயங்கும் அலுவலகத்திற்கு கடிதம் சென்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் வரும் 19ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் என்றும், வேலூர், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை மறுதினமும் கனமழை இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் 117வது பிறந்தநாளை ஒட்டி திமுக தலைமையகத்தில் முதல்வரும் அக்கட்சி தலைவருமான மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அண்ணாவின் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், திமுக மூத்த நிர்வாகிகள் டி.ஆர். பாலு, கே.என். நேரு, ஆர்.எஸ். பாரதி, ஆர். ராசா ஆகியோர் கலந்து கொண்டு அண்ணாவுக்கு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தமிழ்நாடு தமிழ் திராவிடம் என்றால் அண்ணா என எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், அண்ணாவை பெயரில் மட்டுமல்லாமல் கொள்கை, செயல் மற்றும் அரசியல் அறத்தில் 53 ஆண்டுகளாக பெருமையோடு அதிமுக ஏந்தி நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். குடும்ப பின்புலமற்ற சாமானியர்களை அரியணை ஏற்றும் திராவிட அரசியலின் ஈடு இணையற்ற தலைமகன் பேரறிஞர் அண்ணா என பழனிசாமி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு விதித்திருந்த 10 நாள் காலக்கெடு இன்றுடன் முடியும் நிலையில் 2026இல் அதிமுக ஆட்சி மலர அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கேட்டுக் கொண்டார்.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கரட்டூர் பகுதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அண்ணா பிறந்தநாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு செங்கோட்டையன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பதே தனது நோக்கம் என்றும் அதன் அடிப்படையிலேயே கடந்த 5ஆம் தேதி கருத்துக்களை வெளிப்படுத்தியதாகவும் கூறினார். தொண்டர்களின் உணர்வை மதித்து அதிமுகவின் சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தலைவர்கள் இணையாவிட்டால் தொண்டர்கள் இணைந்து கட்சியை காப்பாற்றுவார்கள் என்று தெரிவித்தார். அமமுக அங்கம் வகிக்க இருக்கும் கூட்டணியே அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்தலில் வெற்றி பெறும் என அக்கட்சியின் பொதுச்செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் அண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெல்லிக்கு பழனிசாமி பயணம் மேற்கொள்வது அவரது விவகாரம் என கூறி அதற்கு பதிலளிக்க மறுத்தார். இரட்டை வேடம் போட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாமல் உண்மையாக உழைத்தவர் அண்ணா என தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு எக்ஸ் தளத்தில் விஜய் வெளியிட்ட பதிவில், இருமொழிக் கொள்கையை தமிழகத்திற்கு தந்தவர் அண்ணா என்றும் மாநில உரிமைகளுக்காக ஓங்கி குரல் எழுப்பியவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதோடு குடும்ப ஆதிக்கமற்ற அற்புத அரசியல் தலைவராக அண்ணா விளங்கியதாக விஜய் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இந்தியர் சந்திர நாகமல்லையா கொல்லப்பட்டதற்கு அதிபர் டிரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தலையை கொய்து கொடூரமான முறையில் கொன்ற நபருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும் என்றும் அதிபர் உறுதியளித்துள்ளார். கியூபாவிலிருந்து சட்டவிரோதமாக வந்த நபர்தான் இந்த மோசமான செயலை செய்துள்ளதாகவும் டிரம்ப் குறிப்பிட்டார். சட்டவிரோத குடியேறிகள் மீது மென்மையான போக்கு இனி இருக்காது என்றும் அமெரிக்காவை பாதுகாப்பு மிக்க நாடாக மாற்ற தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் டிரம்ப் தெரிவித்தார். மேகதாது திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசும் தமிழக அரசும் தடை செய்யக்கூடாது என கர்நாடக முதல்வர் சித்தராமையா கேட்டுக் கொண்டுள்ளார். நடப்பாண்டு அதிக மழை பெய்ததால் தமிழகத்திற்கு கூடுதல் காவிரி நீர் சென்றுள்ளது என்றும், எனவே தண்ணீர் சர்ச்சை தவிர்க்கப்பட்டது என்றும் சித்தராமையா தெரிவித்தார். மேகதாட்டுவில் அணை கட்டினால் மழை பெய்யாத காலங்களிலும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க உதவியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தின் புதிய ஆளுநராக ஆச்சாரிய தேவ்ரத் மும்பை ராஜ்பவனில் பதவியேற்றார். அவருக்கு பம்பாய் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசேகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள CP ராதாகிருஷ்ணன் தாம் வகித்து வந்த மகாராஷ்டிர ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து குஜராத் மாநில ஆளுநராக பதவி வகிக்கும் ஆச்சாரிய தேவ்ரத்துக்கு கூடுதல் பொறுப்பாக மகாராஷ்டிர ஆளுநர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர தலைநகரில் பெய்து வரும் தொடர் மழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. சாலைகளில் முழங்கால் அளவுக்கு தேங்கிய மழை நீரால் பாதசாரிகள், வாகன ஓட்டிகள் ஆகியோர் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனால் பல இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ரயில் தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கியிருந்ததால் சில ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. பஞ்சாபில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பார்வையிட்டார். அமிர்தசரஸ் மாவட்டம் கோனேவால் என்ற கிராமத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளோடு பேசிய அவர் இழப்புகள் குறித்து கேட்டறிந்தார். இதைத் தொடர்ந்து பிரபலமான குருத்வாரா ஒன்றுக்கும் சென்று ராகுல் காந்தி வழிபட்டார். கடந்த வாரம் கூட வடமாநிலங்களில் ஏற்பட்ட பெருமழையில் பஞ்சாப் மாநிலம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. 58 பேர் உயிரிழந்ததோடு சுமார் 2 லட்சம் ஹெக்டேர் பயிர்கள் நீரில் மூழ்கின. நீர்மூழ்கி கப்பல்களை அழிக்கக்கூடிய புதிய கப்பல் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது. அந்த்ரோத் என்று பெயர் கொண்ட 8 கப்பல்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட உள்ளன. இதில் 2வது கப்பல் தயாரிக்கப்பட்டு கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்பகுதியில் சீனாவின் கப்பல்கள் அதிகரித்து வரும் நிலையில் இக்கப்பல்களை இந்தியா தயாரித்து வருகிறது. 77 மீட்டர் நீளம் உள்ள இந்த கப்பல்கள் கடலுக்குள் பாய்ந்து நீர்மூழ்கி கப்பல்களை அழிக்கக்கூடிய ஏவுகணைகளை சுமந்து செல்லும். இந்த கப்பல் இந்தியாவின் சுயசார்பு திறன் அதிகரிப்பை உலகிற்கு அறிவிக்கும் மற்றொரு உதாரணம் என்று இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரிச் பில்டர்ஸ் என்ற நிறுவனம் இதை தெரிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியின் போது 1.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புக்கு சூதாட்டம் நடைபெற்றதாகவும் அதில் 25,000 கோடி ரூபாய் பாகிஸ்தானுக்கு சென்றதாகவும் உத்தவ் சிவசேனா தலைவர் சஞ்சய் ரவுத் குற்றம் சாட்டியுள்ளார். பாகிஸ்தானுக்கு சென்ற இந்த பணம் பயங்கரவாதிகளுக்கு தரப்பட்டு பின்னர் அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவார்கள் என்றும் சஞ்சய் ரவுத் கூறினார். இந்த சாதாரண விஷயம் அரசுக்கும் BCCIக்கும் தெரியுமா என்றும் சஞ்சய் ரவுத் வினவியுள்ளார்.
இலவசங்களுக்கு பணம் இருக்கும் உங்களிடம் செவிலியர்களுக்கு ஊதியம் கொடுக்க பணம் இல்லையா என்று தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஒப்பந்த முறையில் தொகுப்பூதிய அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்ட செவிலியர்கள் தங்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்திருந்தனர். இதற்கு ஆதரவாக சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த வழக்கு விசாரணையில் வந்த நிலையில் மத்திய அரசு நிதி வழங்காததால் ஒப்பந்த செவிலியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியம் நிலுவையில் உள்ளதாக தமிழக அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் பதிலளிக்க மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பி நீதிபதிகள் அனுப்பியிருக்கின்றனர். கார் நிறுவனங்கள் அடுத்து வரும் மாதங்களில் உற்பத்தியை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளன. ஜிஎஸ்டி குறைப்பை தொடர்ந்து கார்கள் விலை கணிசமாக குறைய உள்ளது. இதனால் அவற்றின் விற்பனையும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தேவையை சமாளிக்க உற்பத்தியை அதிகரிக்க முன்னணி நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளன. அண்மை காலங்களாகவே கார் விற்பனை சரிந்து வந்த நிலையில் ஜிஎஸ்டி குறைப்பு அறிவிப்பு அத்தொழில் துறையினர் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செயலி வழி வாடகை கார் சேவைகளை வழங்கி வரும் ஊபர் நிறுவனம் ஹெலிகாப்டர் சேவையில் தடம் பதிக்க உள்ளது. உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் பயணியருக்கான வாடகை ஹெலிகாப்டர் சேவையை ஊபர் அறிமுகப்படுத்த உள்ளது. இதற்காக ஹெலிகாப்டர்கள் தயாரிப்பில் ஈடுபடும் ஜோபி ஏவியேஷன் என்ற நிறுவனத்துடன் ஊபர் கைகோர்த்துள்ளது. இந்த புதிய சேவை நெரிசல் மிகுந்த பெருநகரங்களில் பயண நேரத்தை கணிசமாக குறைத்து வசதியான பயண அனுபவத்தை வழங்கும் நோக்கில் இது தொடங்கப்பட உள்ளது. செங்கோட்டையின் விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியே இறுதி முடிவு எடுப்பார் என அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் வாக்குகள் தவேகாவுக்கு செல்லாது எனவும் விஜய்க்கு ஏமாற்றமே மிஞ்சும் எனவும் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்திற்கான ஒருபோக பாசனத்திற்கு வைகை அணையிலிருந்து செப்டம்பர் 18ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஏற்கனவே ஜூலை 17ஆம் தேதி பேரணை முதல் கள்ளந்திரி வரையிலான இருபோக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 18ஆம் தேதி திறக்கப்படும் நீரின் மூலம் மேலூரில் 85,000 ஏக்கரும் திருமங்கலத்தில் 19,500 ஏக்கரும் பாசன வசதி பெறவுள்ளன. ராமேஸ்வரம் முதல் காசி வரை 600 பக்தர்களை இலவசமாக அழைத்துச் செல்ல அறநிலையத்துறை திட்டமிட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை அந்தந்த மண்டல அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் அல்லது அறநிலையத்துறை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் 60 முதல் 70 வயதுக்குள் இருக்க வேண்டும் என்றும் ஆண்டு வருமானம் 2 லட்சம் ரூபாய்க்கு மிகாமலும் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை அக்டோபர் 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் இன்னும் 15 நாட்களுக்குள் சொத்து வரியை செலுத்த வேண்டும் என மாநகராட்சி தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களுக்கான சொத்து வரியை செலுத்த செப்டம்பர் 30ஆம் தேதியே கடைசி நாள். இந்நிலையில் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகள் QR கோட் மூலமாகவும் சொத்து வரியை செலுத்தலாம். செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் சொத்து வரியை செலுத்தவில்லை என்றால் அபராதம் செலுத்த நேரிடும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாளை ஒட்டி கன்னியாகுமரி ரவுண்டானா சந்திப்பில் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது அமைச்சர் மனோ தங்கராஜ், மேயர் மகேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்கள் சந்தித்த கனிமொழி அடையாளம் கிடைப்பதற்காக விஜய் தங்களை விமர்சிப்பதாக தெரிவித்தார். மதுரை மாநகராட்சியில் மண்டல குழு தலைவர்கள் தேர்தல் திடீரென்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியில் நடந்துள்ள 150 கோடி ரூபாய் வரி முறைகேடு தொடர்பாக மாநகராட்சியைச் சேர்ந்த ஊழியர்கள் உட்பட பலர் கைது செய்யப்பட்டனர். மேலும் மண்டல குழுவும் அடியோடு கலைக்கப்பட்டது. இதையடுத்து புதிய மண்டல குழுவை அமைக்க வரும் 24ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அறிவிப்பு வெளியான மறுநாளே தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. எதிர்கால தொழில்களில் முக்கியமானதாக விளங்கும் செமிகண்டக்டர் எனும் தேரை இழுத்துச் செல்வதில் தமிழ்நாடு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கும் என IIT இயக்குநர் காமகோடி தெரிவித்துள்ளார். தமிழக செமிகண்டக்டர் இயக்கம் 2030 எனும் 5 ஆண்டு விரிவான திட்டத்தை கடந்த பட்ஜெட்டில் தமிழக அரசு அறிவித்தது. இதற்காக 500 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து திட்டத்தை செயல்படுத்த அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் தொடர்பாக 4 வாரம் முதல் 6 மாதங்கள் வரை பயிற்சி கொடுக்கப் போவதாகவும் தெரிவித்த காமகோடி, நான் முதல்வன் திட்டத்துடன் இணைந்து முதல் பேட்சில் 3000 பேருக்கு பயிற்சி அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. நாய் கடித்தால் ஏற்பட்ட காயத்தை உடனடியாக சோப்பு மற்றும் சுத்தமான நீரில் கழுவ வேண்டும் என்றும்,
ஆல்கஹால் அல்லது வீட்டு கிருமி நாசினியை பயன்படுத்தி நாய் கடித்த இடத்தை நன்றாக கழுவ வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செல்லப்பிராணிகளுக்கு சரியான நேரத்தில் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்றும், நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டோர் ரேபிஸ் தடுப்பூசியின் அனைத்து தவணைகளையும் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ரேபீஸ் நோய் ஒரு மனிதரிடமிருந்து இன்னொரு மனிதருக்கு பரவ வாய்ப்பில்லை என்று மருத்துவ நிபுணர்கள் கூறியுள்ளனர். ரேபீஸ் நோய் பாதித்தவர்களை தொடுவது, அவர்களுடன் ஒரே வீட்டில் வசிப்பது போன்றவற்றால் பிறருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். அதே நேரம் ரேபீஸ் நோய் பாதித்தவரின் உமிழ்நீர் இன்னொருவரின் தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள காயத்தின் மீது பட்டால் ரேபீஸ் தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். எனவே ரேபீஸ் நோயால் பாதிக்கப்பட்டவருடன் இருந்தவர்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்வது பாதுகாப்பானது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். நாமக்கல்லில் விஜய் பங்கேற்கும் கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு நாமக்கல் மாவட்ட எஸ்பியிடம் தாவேகா தரப்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தாவேகா அளித்த மனுவில் தாவேகா தலைவர் விஜய் டிசம்பர் 13ஆம் தேதி நாமக்கல்லில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாமக்கல் உழவர் சந்தை எதிரே பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்திற்கும் இடையே பல மாதங்களாக நீடித்த பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காணப்பட்டுள்ளது. இதையடுத்து இருதரப்பினரும் சென்னையில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். ஏற்கனவே போடப்பட்ட பழைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படியே வரும் நாட்களில் செயல்படுவோம் எனவும் புதிதாக எந்த விதிமுறைகளும் இருக்காது என்றும் தெரிவித்தனர். மயிலாடுதுறை அருகே ஓஎன்ஜிசி கிணறு பராமரிப்பு பணிகளை நிறுத்த வலியுறுத்தி மீத்தேன் எதிர்ப்பு கூட்டமைப்பினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தேரெழுந்தூரில் உள்ள கைவிடப்பட்ட ஓஎன்ஜிசி எண்ணெய் கிணற்றில் பராமரிப்பு பணி நடைபெற்றது. பராமரிப்பு பணி என்ற பெயரில் கைவிடப்பட்ட கிணறுகளை மீண்டும் இயக்க ஓஎன்ஜிசி திட்டமிட்டிருப்பதாக கிராம மக்கள் கூறினர். இதற்கு எதிராக தேரெழுந்தூர் கடைவீதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. அப்போது சிலர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நேட்டோ போன்ற பாதுகாப்பு கூட்டணியை அரபு நாடுகள் இணைந்து உருவாக்கலாம் என எகிப்து யோசனை கூறியுள்ளது. தோஹாவில் நடைபெற்ற அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் கூட்டத்தில் இதுகுறித்து பேசப்பட்டதாக தெரிகிறது. கத்தாரை இஸ்ரேல் தாக்கியுள்ளது அரபு நாடுகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் பெரும்பாலான நாடுகள் தங்களுக்குள் நேட்டோ என்ற பாதுகாப்பு கூட்டணியை அமைத்துள்ளன. இதில் எந்தவொரு நேட்டோ உறுப்பு நாடும் எதிரிகளால் தாக்கப்பட்டால் மற்ற நாடுகள் இணைந்து பதிலடி கொடுக்கும். இந்தியாவுடனான தங்கள் உறவை துண்டிக்க முற்படுபவர்களுக்கு தோல்விதான் கிடைக்கும் என அமெரிக்காவை ரஷ்யா மறைமுகமாக சாடியுள்ளது. ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவுடனான தங்கள் உறவு காலத்தால் உறுதிப்படுத்தப்பட்டது என கூறப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விவகாரத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட நேட்டோ நாடுகள் கடும் நெருக்கடி கொடுத்த போதும் இந்தியா உறுதிபட நின்றதற்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மெக்சிகோ நாட்டு சுதந்திர தினம் அமெரிக்காவிலும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சிகாகோவில் வசிக்கும் மெக்சிகோ மக்கள் ஆடல் பாடல் என குதூகலத்தோடு ஊர்வலமாக சென்றனர். பாரம்பரிய ஆடை அணிந்திருந்த அவர்கள் மெக்சிகோ கொடியை ஏந்திச் சென்றனர். சிகாகோவில் சட்டவிரோத குடியேறிகள் பிரச்சினை அதிகரித்து வருவதால் டிரம்ப் அரசின் கெடுபிடிகளும் அதிகரித்துள்ளன. இதை எதிர்த்து மெக்சிகோ மக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் சுதந்திர தின கொண்டாட்டம் நடைபெற்றுள்ளது. அணு ஆயுத நாடு என்ற நிலையிலிருந்து தங்களால் பின்வாங்க முடியாது என வடகொரியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஐநாவில் பேசிய வடகொரியாவுக்கான நிரந்தர தூதர் அணு ஆயுத நாடு என்ற நிலை தொடரும் என்று கூறியுள்ளார். நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டியது தங்களின் கடமை என குறிப்பிட்டுள்ள வடகொரியா அணு ஆயுதங்களை ஒழிக்க வேண்டும் என கூறி வடகொரியாவின் உள் விவகாரங்களில் தலையிட்டு வருவதாக அமெரிக்காவை சாடியிருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் உள்ள ஹண்டர்சன் கப்பல் கட்டும் தளத்தை மேம்படுத்த அந்நாடு திட்டமிட்டுள்ளது. இதற்காக 12 பில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்களை, அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 70,500 கோடி ரூபாயை செலவிட உள்ளது. அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்தின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் ஆஸ்திரேலியாவில் உள்ள வசதிகளை பயன்படுத்தலாம் என ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரிச்சர்ட் மால்ஸ் தெரிவித்துள்ளார். காசாவின் மத்திய பகுதியில் இஸ்ரேல் படைகள் ஆக்ரோஷமாக குண்டுமழை பொழிந்து வருகின்றன. இதனால் உயிருக்கு அஞ்சி மக்கள் அத்தியாவசிய பொருட்களுடன் வாகனங்கள் மூலம் காசாவின் தெற்கு பகுதிக்கு நகர்ந்து வருகின்றனர். குண்டுமழையில் இடிந்த கட்டடங்களின் இடிபாடுகளில் சிறிய மழை போல் குவிந்துள்ள நிலையில் அதற்குள் உபயோகமான பொருள் ஏதாவது கிடைக்குமா என ஏக்கத்துடன் பலர் தேடும் காட்சிகள் மனதை கணக்க வைப்பதாக இருக்கிறது. காசாவை இஸ்ரேல் முழுமையும் கைப்பற்றும் நேரம் நெருங்கிவிட்டது என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அமெரிக்க அமைச்சர் மார்கோ ரூபியோ இஸ்ரேல் பிரதமரை சந்தித்து பேசியுள்ளார்.
நைஜீரிய நாட்டில் வாழும் அரிய வகை கடல் ஆமை இனம் வேகமாக அழிந்து வருகிறது. அவற்றை பாதுகாப்பதில் விலங்கியல் ஆர்வலர்கள் முனைப்பு காட்டி வருகின்றனர். கடல் ஆமைகளின் இறைச்சியை பலர் விரும்பி உண்பதால் அவற்றிற்கான தேவை அதிகரித்து வருகிறது. ஒவ்வொரு ஆமையும் 5000 ரூபாய் வரை விலை போகிறது. கடல் ஒதுங்கும் ஆமைகளை மீனவர்கள் சந்தைக்கு கொண்டு சென்று விற்றுவிடுகின்றனர். இதனால் அவற்றின் எண்ணிக்கை வேகமாக குறைகிறது. இந்நிலையில் விலங்கின ஆர்வலர்கள் சூழல் காப்பதில் ஆமைகளின் முக்கியத்துவத்தை விளக்கிக் கூறி அவற்றின் காயங்களுக்கு சிகிச்சை அளித்து மீண்டும் கடலில் விடச் செய்கின்றனர். எலான் மஸ்கின் செயற்கைக்கோள் இணைய சேவையான ஸ்டார்லிங்க் உலகம் முழுவதும் தற்காலிகமாக முடங்கியதாக அந்நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்கா, கொலம்பியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் சுமார் 40,000 பயனர்கள் இணைய சேவை, இணைய துண்டிப்பு மற்றும் மந்தமான சேவை குறித்து புகார் அளித்துள்ளனர். சிலருக்கு சேவை விரைவில் மீட்கப்பட்டாலும் பலருக்கு 20 நிமிடங்களுக்கு மேல் சேவை முடக்கம் நீடித்தது. தொழில்நுட்ப கோளாறுக்கான காரணத்தை ஆய்வு செய்து வருவதாக ஸ்டார்லிங்க் குழுவினர் தெரிவித்துள்ளனர். இந்தியா 140 கோடி மக்களை வைத்திருந்தாலும் தங்களிடம் ஒரு மூட்டை சோளத்தை கூட வாங்க மறுப்பதாக அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் ஹோவார்ட் லுப்னிக் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். இந்தியா வரிகளை குறைக்காவிட்டால் அதனுடனான அமெரிக்காவின் வணிக உறவுகள் சீர்கெடும் என்றும் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தகத்தில் எல்லா பலனையும் இந்தியாவை பெற்று வருவதாகவும் தங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்றும் அமெரிக்க அமைச்சர் தெரிவித்தார். கூடுதல் வரி விதிக்குமாறு G7 நாடுகளையும் நேட்டோ நாடுகளையும் ட்ரம்ப் தூண்டிவிடுவதாக சீனா கண்டித்துள்ளது. ட்ரம்பின் செயலால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் தக்க பதிலடி தரப்படும் என்றும் சீனா கூறியுள்ளது. யுக்ரைன் மீதான போரை ரஷ்யா நிறுத்த வேண்டும் என்றால் சீனாவுக்கு 50 முதல் 100 விழுக்காடு வரி விதிக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் கூறியிருந்தார். G7 நாடுகள், நேட்டோ நாடுகள், ஐரோப்பிய யூனியன் நாடுகளிடம் ட்ரம்ப் இதை வலியுறுத்தியிருந்தார். இந்தியாவுக்கும் கூடுதல் வரி விதிக்க ட்ரம்ப் பிற நாடுகளை வலியுறுத்தியிருந்தார். மெக்சிகோ நகரத்தில் சாலையில் திடீரென்று ஏற்பட்ட பள்ளத்தில் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. குளிர்பானங்களை ஏற்றிச் சென்ற லாரி சாலையில் ஏற்பட்ட 8 மீட்டர் ஆழ பள்ளத்தில் புதைந்தது. பின்னர் கிரேன் உதவியோடு லாரி மீட்கப்பட்டது. இச்சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த இசபாலை நகர மேயர் பழமையான கழிவுநீர் அமைப்பினால் பள்ளம் ஏற்பட்டதாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். துலிப் கோப்பை கிரிக்கெட் தொடரில் மத்திய மண்டல அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. பெங்களூரில் நடைபெற்ற போட்டியில் தென்மண்டல அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி 11 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மத்திய மண்டலம் சாம்பியனானது. முதல் இன்னிங்ஸில் தென்மண்டலம் 149 ரன்களை மட்டுமே எடுத்த நிலையில் மத்திய மண்டலம் 511 ரன்களை குவித்தது. இரண்டாவது இன்னிங்ஸில் சுதாரித்த தென்மண்டலம் 426 ரன்களை எடுத்தது. எனினும் 66 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை 4 விக்கெட்டை மட்டும் இழந்து மத்திய மண்டலம் எட்டியது. மத்திய மண்டலத்தின் முதல் இன்னிங்ஸில் 194 ரன் குவித்த யஷ் ரத்தோர் ஆட்ட நாயகனானார்.